வணக்கம் கும்பராசி அன்பர்களே, எல்லாரையும் ஒரு எடை போட்டு யார் யார் எங்கெங்கே நிற்கணுமோ அந்த கரெக்டாக அந்த கோடு போட்டு வைப்பாங்க. ஷூட்டிங் போது நம்ம சினிமா ஷூட்டிங்லாம் அந்த மாதிரி உங்கள் வாழ்க்கையில் யார் யார் எங்கெங்கே வைக்கணுமோ அந்த மாதிரி கரெக்டாக வச்சுருக்கீங்க. அப்படி வச்சதுனால்தான் நண்பன் யார் பகைவன் யான்னு தெளிந்து வைத்திருக்கிற விஷயம் உங்களுக்கு ரொம்ப சக்ஸஸ் ஸ்டோரி காட்டுது. இந்த மாதிரி தெளிவு நல்லா இருக்கிற காரணத்தினாலையும் இந்த மாதிரி அடுத்தவர்களை புரிந்து கொள்ளக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கிறதுனால தான் கும்பராசி நேயர்கள் எல்லாருலேயும் நிறைய பேர் வக்கீல்களாக மட்டும் இல்லை, ஜட்ஜுகளாகவே இருக்காங்க. அப்போது அவர்களெல்லாம் நீதிபதிகளாக நீதி அரசர்களாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா, இதனால தான் யார் யார் என்னென்ன தப்பு பண்ணுவான் எங்கெங்கே இருப்பான்னு இவங்க கரெக்டாக இன்ட்யூட்டிவாக புரிஞ்சிக்க முடியாது அவங்களால. இதனால் இதில் சக்ஸஸ் ஸ்டோரி இருக்குது. அதே போல் எல்லாத்தையும் எல்லார்கிட்டையும் சொல்லாமல் ரகசியத்தையும் பாதுகாக்கக்கூடிய சூழ்நிலை இருப்பதனாலையும் நல்ல பதவியிலையும் நல்ல ஒரு வாழ்க்கை முறைகளிலும் அதிகாரத்திலும் இருக்கக்கூடியவர்களாக இருக்கக்கூடிய நீங்கள் எல்லாத்தையுமே அழகாக மனசால் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் செயலில் செய்யும்போது உங்களுடைய பாணியில் எக்ஸ்ட்ராவாக அதை செய்கிறீங்க அப்படிங்கிறதும் புரிகிறது. இந்த ஜூலை மாதம் இந்த செயல்கள் எல்லாம் உங்களுக்கு லாபமாக இருக்கான்னு பார்க்கலாமா? உங்கள் ராசிக்குள்ளார இப்போ உட்கார்ந்துருக்குது ராகு உட்கார்ந்துருக்கிறாரு. எதையுமே திங்க் பிக்னு யோசித்து பெருசாக யோசித்து சின்னதே யோசிக்க தோறாத ஒரு சூழ்நிலையை வைத்திருக்கிறாரு. போராட்டத்துக்கு அதுக்கு தூபம் போடுற மாதிரி உங்களுடைய 7ஆம் ஸ்தானமான சிம்மராசியிலேருந்து செவ்வாயும் கேதுவும் பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க நேரடி பார்வையில். அப்போ கொஞ்சம் தேவையில்லாத பயத்தையும் உங்களுக்கு இன்ஜெக்ட் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. இந்த பயங்கள் கலத்திறன் மூலியமாக கலகங்களாக வந்து உங்கள் காதில் எட்டுது. அவங்க அப்படி சொல்கிறாங்க, இவங்க இப்படி சொல்கிறாங்க, இப்படி பண்ணணும்னு சொல்கிறாங்க, நம்ம கேட்கணுமான்னு பங்குதாரரும் உங்களை படுத்துகிறாங்க. இப்படிப்பட்ட குழப்பமான சூழ்நிலையில் இந்த ராசி மாட்டிக்குச்சு. 2ஆம் இடமான தனம் வாக்கு குடும்பம் என்ற இடத்துல மீன ராசிக்குள்ளர சனி பகவான் இருக்கிறார். அவர் இந்த மாதம் வக்ரம் அடைகிறார் 13ஆம் தேதி. இந்த வக்கரம் அடைவதனால ஏற்கனவே கொஞ்சம் நம்ம இருந்தோம், இப்போ மனசில் என்ன பண்ணுறோன்னு தெரியல, நிறைய மருந்து செலவுகள்லாம் நிறைய ஆகிட்டுருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணிங்க இல்லையா? இந்த மருத்துவ செலவுகள் கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கும். புத்தி கொஞ்சம் தடுமாற்றங்களுக்கு உண்டாகும். நான் செய்கிறது சரிதானா அப்படிங்கிற ஒரு கேள்வி மட்டும் முன்னாடி வந்து நிற்கும். அந்த கேள்வியை அட்ரஸ் பண்ணுறது தான் முக்கியமான வேலையாக இருக்குமே ஒழிய மற்ற வேலை நம்ம மைண்டில் ஓடாது. மாத்ருஸ்தானம் அப்படிங்கிற இடமான ரிஷபராசிக்குள்ளார சுக்கிரன் ஆட்சியில் போய் உட்கார்றாரு. சுக்கிரன் ஆட்சியில் உட்கார்ந்தாலே நல்லா தானே இருக்குங்களா அப்படின்னா வண்டி வாகனங்கள் சுகங்கள்லாம் வருவதற்கான வாய்ப்புகள் நல்லபடியாக இருக்குது. நல்ல சௌக்கியங்கள்லாம் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. ரிலேஷன்ஸ்லாம் உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கக்கூடிய சூழ்நிலை. அதே போல் நீங்கள் புதிய சொத்துக்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகள் அதெல்லாம் நல்ல வரையாக ஃப்ளரிஷ் ஆகி வரக்கூடிய சூழ்நிலையும் நல்லபடியாக முடிவடையக்கூடிய அனுகூலமான சாதகமான நேரங்களும் இருக்கிறது. குழந்தைகள் விஷயத்தில் நிறைய எண்ணங்கள்லாம் உண்டாகும். அவர்களுடைய முக்கியமாக படிப்பு ரிலேட்டடாக என்ன படிக்க வைக்கலாம் அப்படிங்கிற எண்ணம் இருக்கும். மோஸ்ட்லி நீங்கள் படிக்க வைக்கிறதெல்லாம் இந்த சட்டம் துறை இல்லாதவங்கள்லாம் இந்த மாதிரி கணக்கர்கள் அப்படிங்கிற படிப்பு, சிஏ சொல்கிறோம், சிஎம்ஏ சொல்கிறோம், சிஎஸ்லாம் சொல்கிறாங்க இல்லையா? அந்த மாதிரி படிப்புகளெல்லாம் ரிலேட்டடாக படிக்க வைக்கிறத பற்றி யோசிச்சிங்கன்னா அதெல்லாம் நல்லது ஒரு சக்ஸஸாக முடியறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. இவர்களெல்லாம் பிற்காலத்தில் லாபத்தை பெற்றுத்தருவதற்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்குதுன்னு மனசில் வச்சுக்கொண்டால் இது ஒரு நல்ல மூமெண்ட்டாக இருக்கும். வெற்றி, வாழ்க்கையில் மகிழ்ச்சி, இது ரெண்டும் ஒருங்கே வேணும் அப்படிங்கிற சூழ்நிலையில் இருக்கும்போது 6ஆம் இடமான கடகராசிக்குள்ளர நமக்கு சூரிய பகவான் அமரப்போகிறார் புதனுடன். அப்போ வெற்றி நிச்சயம் அப்படிங்கிறது மனதில் கொண்டு வரலாம். வெற்றி மட்டும் இல்லை, குடும்பத்திலே நல்ல சுப நிகழ்வுகள் நடக்கக்கூடிய சூழ்நிலை, நல்ல ஆரோக்கியமான அடுத்த ஸ்டேஜுக்கு திருமண தடை தாண்டி செல்லக்கூடியவர்கள், மறுமணம் பற்றி பேசுபவர்களில் மறுமணம் வருவதற்கான வாய்ப்புகளும் உண்டது. அதனால் ஒரு நல்ல சூழ்நிலை இருக்குது. திரவிய லாபம் அப்படின்னு சொல்லுவேன், அந்த லாபத்தை பெற்றுத்தருவதாக இருப்பதனாலே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சந்தோஷம் வரும், பொருள் வரவுலாம் வரும். அதனால் சூரியனுக்கு தினமும் நமஸ்காரம் பண்ணுறது ரொம்ப நல்லது. 7ஆம் இடமான சிம்மராசியிலேருந்து பார்க்கக்கூடிய
3ஆம் இடத்துக்காரரான இந்த செவ்வாய் முயற்சிகளை எப்பொழுதும் உங்களுக்கு உத்வேகப்படுத்தி கொண்டே இருக்கிறார். திறன்பட தெரிந்து கொண்டு செய்வது நல்லது அப்படிங்கிறதுனால உங்களுக்கு தெரியாத விஷயத்தை அடுத்தவங்ககிட்ட கேட்டுக்கலாம், வெட்கப்பட வேண்டியதில்லை. கன்னிராசியே உங்களுடைய ராசிநாதனான சனியை பார்க்கிறார். அதனால் உங்களுக்கு லாபத்தை பெற்றுத்தரக்கூடியதாக அமையும். எதிர்பாராத சில வரவுகளும் உருவதற்கு வாய்ப்புண்டு. தொழில் ஸ்தானத்திலே நமக்கு செவ்வாயின் பார்வை இருப்பதனாலே தொழிலிலே கொஞ்சம் பயபக்தியோடு செஞ்சிங்கன்னா நல்லாயிருக்கும். இல்லைன்னா தேவையில்லாமல் செலவு உண்டாவதற்கு வாய்ப்புகளும். லாபஸ்தானத்தை குரு பார்க்கறதுனால லாபம் பெறுவதற்கான வாய்ப்பு 2-11ங்கனால லாபம் வீட்டிற்கு வந்து சேரும். அதனால் நல்ல லாபங்கள் உண்டாகக்கூடிய சூழ்நிலை நல்லதாக அமைகிறது. உங்கள் ராசியின் 12ஆம் இடமான மகர ராசியை சூரியனும் புதனும் ஒருங்கே அமைந்து 6ஆம் இடத்துலேருந்து பார்க்குறாருங்க. அதனால் வெளிநாடு வர்த்தக தொடர்புகள் உங்களுக்கு லாபத்தை பெற்றுத்தருவதாகவும் சிலருக்கு புதிய ஒப்பந்தங்கள் வருவதற்கான வாய்ப்புகளும் அதன் மூலமாக லாபங்களை நீங்கள் இரட்டிப்பாக்கக்கூடிய சந்தோஷங்களும் உங்களுக்கு உண்டாகும். அது ரிலேட்டடாக சில பிரயாணங்கள் உங்களுக்கு வெற்றியை முகாந்திரமாக காட்டுவதனாலே சந்தோஷமாக அந்த வேலையெல்லாம் செஞ்சுட்டு வருவீங்க. எஸ்பெஷலி இந்த கம்ப்யூட்டர் ரிலேட்டடான இல்லை மொபைல் ரிலேட்டடான அந்த இண்டஸ்ட்ரியெலாம் இருக்குது இல்லையா, இது ரிலேட்டடாக கொஞ்சம் ஃபாரின் கண்ட்ரிக்கெலாம் போயிட்டு வரலான்னு யோசிப்பீங்க. அதில் சக்ஸஸ் ஸ்டோரியெல்லாம் உங்களுக்கு உண்டாகும். அந்த ஒப்பந்தங்கள் நல்லபடியாக கையெழுத்தாகி உங்களுக்கு திருப்பி வரக்கூடியது லாபத்தை கொடுக்கும். கொடுத்து வைத்திருந்த பணங்கள் திருப்பி வருவதற்கும் உங்களை எதிர்த்தவர்கள் உங்களை விட்டு ஓடுவதற்கும் மருத்துவ செலவுகள் குறைவதற்கும் நல்ல நிகழ்வுகள் இருக்கக்கூடிய நல்ல மாதம் இது. அதுலேயே உங்களுக்கு சந்தோஷம் வந்துடும். நார்மலாகவே நம்மளை பார்த்து இன்னொருத்தன் பயப்படுறான்னா எக்ஸ்ட்ராவாக ஒரு பயம் வரும் இல்லைங்களா, அந்த மாதிரி உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக சந்தோஷத்தை உங்களுக்கு பகிர்ந்து கொள்ளக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைவதனால கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக நல்ல விஷயங்கள்லாம் நடக்க போகுது. ஆடி பண்டிகை ஆரம்பிக்க போகுது. ஆடி பண்டிகை வந்துட்டாலே நம்ம மனதெல்லாம் மாரியம்மனை நினைத்து குதூகலப்பட்டு விடும். அதனால் மாரியம்மனை வழிபடுவதும் ஆடி மாதத்தை நம்ம கொண்டாடுவதும் இந்த மாதத்தின் சிறப்பாக இருப்பதனாலே காலாஷ்டமின்னு இந்த மாதத்தில் ஒன்று வரும். அவசியம் சிவ வழிபாடு செய்தீர்களானால் நல்லது நடக்கும். நல்லதே நடக்கட்டும். வாழ்க வளத்துடன். நண்பர்களே, இதுவரை நாம் ஒரு ராசிக்கும் எப்படிலாம் பலன் இருக்குன்னு பார்த்தோம். இந்த ஜூலை மாதத்தில் மிக முக்கியமாக பார்க்க வேண்டிய சில நிகழ்வுகள் அப்படின்னு பார்த்தோம்னா, முக்கியமாக துர்காஷ்டமி 3ஆம் தேதி ஜூலை 3ஆம் தேதி இருக்கும். அதே மாதிரி காலாஷ்டமி ஜூலை 18ஆம் தேதி இருக்கும். இது ரெண்டுமே தீராத கஷ்டங்கள் எல்லாம் தீர்ப்பதற்கு துர்கை நமக்கு அருளின விஷயங்களும் பைரவர் நமக்கு கொடுத்த விஷயம் அமைகிறதுனாலே இந்த நாளிலே பைரவரையும் துர்கையும் வழிபடுவது ரொம்ப நல்லது. அதே மாதிரி கஷ்டங்களில் கடன் சுமை நிறைய இருக்கக்கூடிய சூழ்நிலை நிறைய பேர் பார்க்குறோம். கடன் மட்டும் இல்லை, புரியாத வியாதிகள் சார் எப்படி தெரிவாகும் தெரியலிங்க அப்படின்லாம் யோசிப்போம். இது எல்லாத்துக்குமே ஒரே ஒரு தீர்வு என்னன்னாக்கா, 22ஆம் தேதி ஜூலை அன்று ரிண விமோச்சன பிரதோஷம் அப்படின்னு இருக்கும். செவ்வாய்க்கிழமை பிரதோஷம் வர்றது இதனுடைய காரணம். ரிணம் அப்படின்னாக்க இந்த கஷ்டங்கள் நமக்கு எதுலெல்லாம் வரும், மருத்துவ தொடர்பான கஷ்டங்கள் வரும். அதே மாதிரி கடன் சொந்தமான கஷ்டங்கள் வரும், பகைவர்கள் சொந்தமான கஷ்டங்கள் வரும். இந்த 3 விட்டு வெளியில் வரணும்னா பிரதோஷ காலத்தில் போய் வழிபாடு செய்வது ரொம்ப நல்லது. சிவனை வழிபடுவது, நந்தியம் தேவனை வழிபடுவது, அவருக்கான அந்த அபிஷேக பொருட்களை வாங்கி தருவது, இதெல்லாம் கூடுதலாக நமக்கு இந்த கஷ்டங்களிலிருந்து வெளியில் கொண்டு வந்து விட்டோம். அதே மாதிரி நல்ல அருள் கிடைக்க வேண்டும். குருவின் அருளை போல பெரிய அருள் எதுவுமே இல்லை. அப்படிப்பட்ட குரு தன்னுடைய இடத்தையே தனுஷையே பார்த்துக்கிட்டு இருக்கிற நல்ல ஒரு சூழ்நிலையில் இந்த தனுஷு ராசிக்குள்ளார பூராண நட்சத்திரத்தில் சந்திரன் உள்ள ஒரு இந்த நாள் 10ஆம் தேதி அன்னைக்கு குரு பௌர்ணமியா அப்படின்னு சொல்லுவாங்க. அன்றைய நாளிலே நம்ம குருவிடன் ஆசீர்வாதம் வாங்குவதனாலே பல விதத்திலும் நல்ல பலன் கொண்டு, குருவின் ஆசீர்வாதம் குரு பார்க்க கோடி புண்ணியம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும். நம்மளில் பல பேருக்கு பூமி, வாகனம், வண்டி, வசதிகள் இதெல்லாம் இல்லையேன்னு ஏக்கம் உண்டு.
விவசாயத்தில் நல்ல ஒரு பலனில்லையேன்னு விவசாயிகளும் இயங்குவதுண்டு. இவர்களுக்கெல்லாம் தீர்வு கொடுப்பதற்காக தான் இந்த மாதத்தின் 4ஆம் தேதியிலேருந்து வராகி நவராத்திரி ஆரம்பிச்சிரும். இந்த 9 நாளும் அவரை வழிபடும்போது நமக்கு இந்த பயறு பச்சை காய்கறியெல்லாம் வைத்து தினமும் சாமியை கும்பிட்டுட்டதுக்கப்புறம் செய்யக்கூடிய காரியங்களே நமக்கு வராகியுடைய நமஸ்காரம்னு வச்சுக்கலாம். அதனால் வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றங்கள், தடைகள் நீங்கும், எதிரிகள் நம்மளை விட்டு ஓடி விடுவார்கள். செய்வினை போன்ற விஷயங்களெல்லாம் நம்மளை கண்ட ஓடிடும். அந்த மாதிரி சூழ்நிலை காட்டுறது. முன்னோர்களின் ஆசீர்வாதம், பெரியோர்களின் ஆசீர்வாதம் வேணும். இறந்தவர்கள் நம்மளுடைய எப்பவுமே இருக்காங்க அப்படிங்கிற எண்ணத்தில் தான் ஆடி அமாவாசை 23ஆம் தேதி அன்றைக்கி இருக்குது. அன்று நீங்கள் பித்ருக்காரியங்கள்லாம் செய்யும்போது அவருடைய ஆசீர்வாதத்தை பெற்று செய்யக்கூடிய நல்ல நிகழ்வுகள், தான தர்மங்கள் எல்லாம் செய்யும்போது நமக்கு ரெசிப்ரோகேஷனாக கிடைக்கக்கூடியது வாழ்க்கையில் வளம் நலம். ஆடி மாதம் 28ஆம் தேதி ஆடி பூரம் அப்படின்னு இருக்குது. நமக்கு ஆடி பூரம்னாலே தெரியும், கொண்டாட்டமாக ஆண்டாளுக்கு சமர்ப்பிப்போம். வளையலெல்லாம் வாங்கி குழந்தைகளுக்கு வீட்டிலேயே, நம்ம அவ்வளோ தூரம்லாம் போக வேண்டாம் சார், இங்கேயே குழந்தைகளுக்கெல்லாம் நம்ம கொடுத்து அவர்களை மகிழ்விக்கும் போது அதுவும் உங்களுக்கு ஆசீர்வாதமாக மாறி வாழ்க்கையிலே சுபிட்சம் வளம் வரணும். கல்யாண தடை, குடும்பத்திலே நல்ல நிகழ்வுகள், எந்த விதமான மாற்றமும் இல்லாமல் என் வாழ்க்கை போயிட்டே இருக்கு சார், எதை நோக்கி ஓடிட்டுருக்கேன் அப்படின்போது நல்ல ஒரு தெளிவு போன்ற நல்ல விஷயங்களெல்லாம் நடக்கணும்னா இந்த மாதிரி நிகழ்வுகளில் இப்படி பங்கேற்று கொண்டாலே போதும். நிறைய பேர் சொல்லுவோம், சார் எனக்கு பாம்பு கிரகத்தினாலே எனக்கு பிரச்சனைங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதத்தில் ஜூலை மாதத்தில் 29ஆம் தேதி நாக பஞ்சமி அப்படின்னு இருக்கும். அன்றைய நாளிலே நாக வழிபாடு செய்வதனாலே இந்த ராகு கேதுவின் தோஷங்களும் நீங்கி நல்ல சுபிட்சத்துடன் வாழ்க்கையிலே வளமும் நலமும் கிடைக்கக்கூடிய ஜூலை மாதம் உங்களுக்கு கிடைத்திருக்கிறது. அருமருந்தாக பயன்படுத்துவோம். வாழ்க வளத்துடன்.